வணக்கம். பிஎன்சியின் மாலை நேர பிரதான செய்திகளை வழங்குவதற்காக நான் ஷாலினி மூர்த்தி. விரிவான செய்திகளை பார்ப்பதற்கு முன்னதாக தலைப்புச் செய்திகளை பார்க்கலாம். மதுரை மாநகராட்சியில் 200 கோடி ரூபாய் சொத்து வரி முறைகேடு. முன்னாள் அமைச்சர் செல்லூர் ராஜு தலைமையில் ஆர்ப்பாட்டம். டிசம்பர் 19ஆம் தேதி வெளியாகும் வரைவு வாக்காளர் பட்டியல். தமிழக தலைமை தேர்தல் அதிகாரி அர்ச்சனா பட்நாயக் தகவல். அரசியல்ல கம்முனு இருக்காதீங்க, ஏதாவது பேசுங்க. தாவிக தலைவர் விஜய்க்கு பாஜக அண்ணாமலை அட்வைஸ். பெண்களும் குடிக்கும் நிலையை உருவாக்கியதுதான் திமுக அரசின் சாதனை. பசுமை தாயகம் தலைவர் சௌமியா அன்புமணி குற்றச்சாட்டு. டெல்டா உள்ளிட்ட வட மாநிலங்களில் கடும் பனிமூட்டம். சென்னையிலிருந்து கிளம்பும் விமானங்கள் ரத்து. இனி விரிவான செய்திகளை பார்க்கலாம். மதுரை மாநகராட்சியில் 200 கோடி ரூபாய் சொத்து வரி முறைகேடு பற்றி முறையான விசாரணை நடைபெறாததனை கண்டித்து மதுரையில் அதிமுக கிழக்கு மாவட்டம் சார்பில் பழங்காநத்தத்தில் கண்டன ஆர்ப்பாட்டம் நடைபெற்றது. முன்னாள் அமைச்சர் செல்லூர் ராஜு, மதுரை புறநகர் கிழக்கு மாவட்ட செயலாளர் ராஜன் செல்லப்பா தலைமையில் நடைபெற்ற இந்த மாபெரும் கண்டன ஆர்ப்பாட்டத்தில் திமுக அரசுக்கு எதிராக நிர்வாகிகள் முழக்கமிட்டனர். எந்தவித அடிப்படை வசதியும் செய்யாத மதுரை மாநகராட்சியின் நிர்வாக சீர்கேட்டினை கண்டித்தும் அதிமுகவினர் ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்டனர். தமிழகம் முழுவதும் வாக்காளர் பட்டியலில் சிறப்பு தீவிர திருத்த பணி நடைபெற்று வருகிறது. இதன் ஒரு பகுதியாக வரைவு வாக்காளர் பட்டியல் வரும் டிசம்பர் 19ஆம் தேதி வெளியிடப்பட உள்ளதாக தமிழக தலைமை தேர்தல் அதிகாரி அர்ச்சனா பட்நாயக் கூறியுள்ளார். வரைவு வாக்காளர் பட்டியல் வெளியிடப்பட்ட பின் தங்கள் விவரங்களை வாக்காளர் மாவட்ட தேர்தல் அதிகாரியின் இணையதளம் மூலம் அறிந்து கொள்ளலாம் என்றும் கூறியுள்ள அர்ச்சனா பட்நாயக், இந்த நடவடிக்கையானது தகுதியான யாரும் வாக்காளர் பட்டியலில் இருந்து விடுபட்டு விடக்கூடாது என்ற தேர்தல் ஆணையத்தின் உறுதிப்பாட்டை பின்பற்றும் வகையில் மேற்கொள்ளப்பட்டுள்ளதாக கூறியுள்ளார். தீபத்தோனில் தீபம் ஏற்ற உரிமை இருக்கிறது என்றும் மக்களை குழப்புவதற்காக அரசியல் கட்சியினர் உண்மையை திரித்து பேசி வருகின்றனர் என்றும் பாஜக தேசிய செயற்குழு உறுப்பினர் அண்ணாமலை கூறியுள்ளார். புதுச்சேரியில் காங்கிரஸ் எம்பி வைத்தியலிங்கத்தை கண்டித்து நடைபெற்ற ஆர்ப்பாட்டத்தில் பேசிய அண்ணாமலை, இந்து வாழ்வியல் முறை ஆண்டாண்டு காலமாக இருக்கிறது, இதனை யாரும் தோற்றுவிக்கவில்லை என்று கூறியுள்ளார். செங்கல்பட்டு மாவட்டத்தில் மொத்தமுள்ள 27,87,362 வாக்காளர்களில் 7,09,101 வாக்காளர்களின் பெயர்கள் நீக்கப்பட்டுள்ளதாக தகவல்கள் வெளியாகியுள்ளன. அங்குள்ள தாம்பரம், பல்லாவரம், சோழிங்கநல்லூர், மதுராந்தகம், செய்யூர், செங்கல்பட்டு, திருப்போரூர் ஆகிய 7 சட்டப்பேரவை தொகுதிகள் உள்ளன. இரட்டை பதிவு, இறந்தவர்கள் மற்றும் இடம்பெயர்ந்த வாக்காளர்களின் பெயர்கள் நீக்கப்பட்டதால் மொத்த வாக்காளர்களின் எண்ணிக்கை 20,85,464 குறைந்துள்ளது. தமிழ்நாட்டில் சாதிவாரி கணக்கெடுப்பு நடத்த கோரியும் வன்னியர்களுக்கு 15% தனி இடஒதுக்கீடு கோரியும் பாட்டாளி மக்கள் கட்சியின் தலைவர் அன்புமணி தலைமையில் சென்னை எழும்பூரில் ஆர்ப்பாட்டம் நடைபெற்றது. இந்த ஆர்ப்பாட்டத்தில் அதிமுக, பாஜக, தாவிக உள்ளிட்ட பல்வேறு கட்சியினருக்கு அழைப்பு விடுத்திருந்த நிலையில் பாஜக துணைத் தலைவர் கரு நாகராஜன், தனியரசு, நாதக களஞ்சியம், அமமுகவை சேர்ந்த CR சரஸ்வதி உள்ளிட்ட ஏராளமானோர் பங்கேற்றுள்ளனர். கிருஷ்ணகிரி மாவட்டம் ஒசூர் அருகே 10 தலைமுறைகளை கண்ட குருபசவம்மா என்ற மூதாட்டி தனது 105வது பிறந்த நாளை குடும்பத்தினருடன் கொண்டாடினார். மகன்கள், மகள்கள், மருமகன்கள், மருமகள்கள், பேரன் பேத்திகளுடன் வெகு விமர்சையாக கொண்டாடிய குருபசம்மாவிடம் தமிழகத்தில் உள்ள லிங்காயத்து சமூகத்தைச் சேர்ந்த 10க்கும் மேற்பட்ட மடாதிபதிகள் உள்ளிட்ட அவரது உறவினர்களும் ஆசி பெற்றனர். அரசியலில் கம்முனு இருக்கக்கூடாது என்று தாவிக தலைவர் விஜய்க்கு பாஜக தேசிய செயற்குழு உறுப்பினர் அண்ணாமலை ஆலோசனை கூறியுள்ளார். திருப்பரங்குன்றம் விவகாரம் குறித்து விஜய் கருத்து தெரிவிக்காதது ஏன் என்று கேள்வி எழுப்பிய அண்ணாமலை, பேச வேண்டிய இடத்தில் பேசுங்கள் விஜய், வேடிக்கை மட்டும் பார்ப்பேன் என்றால் உங்களை நம்பி எப்படி மக்கள் ஆட்சி பொறுப்பை கொடுப்பார்கள் என்றும் கேள்வி எழுப்பியுள்ளார். திருவள்ளூர் அருகே பள்ளி சுற்றுச்சுவர் விழுந்து உயிரிழந்த மாணவன் குடும்பத்திற்கு 1 கோடி ரூபாய் இழப்பீடு வழங்க கோரி உறவினர்களும் கிராம மக்களும் போராட்டத்தில் ஈடுபட்டனர். முன்னதாக உயிரிழந்த பள்ளி மாணவனின் குடும்பத்தினருக்கு இரங்கல் தெரிவித்த முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் 3 லட்சம் ரூபாய் நிவாரணம் வழங்கவும் உத்தரவிட்டிருந்தார். அதனை ஏற்க மறுத்த பெற்றோரும் உறவினர்களும் போராட்டத்தில் ஈடுபட்டனர். தமிழ்நாட்டில் தற்போது பெண்களும் அதிக அளவில் குடிக்கும் நிலையை உருவாக்கியதுதான் திமுக அரசின் சாதனை என்று பசுமை தாயகம் தலைவர் சௌமியா அன்புமணி குற்றம் சாட்டியுள்ளார். தமிழக மகளிர் உரிமை மீட்பு பயணம் மேற்கொண்டு வரும் சௌமியா அன்புமணி கடலூர் மாவட்டம் குள்ளஞ்சாவடியில் பேசிய போது, பெண்களுக்கு எதிரான குற்றங்களை ஒருபோதும் அனுமதிக்க முடியாது, அதனை தடுப்பதற்கு நாம் அனைவரும் துணிந்து நிற்க வேண்டும் என்று கூறினார்.
டெல்லி உள்ளிட்ட வட மாநிலங்களில் நிலவும் கடும் பனிமூட்டத்தால் சென்னையிலிருந்து டெல்லி, ஜெய்ப்பூர், கொல்கத்தா செல்லும் 4 விமானங்கள் ரத்து செய்யப்பட்டுள்ளன. இதேபோல டெல்லி, பாட்னா உள்ளிட்ட இடங்களில் இருந்து சென்னைக்கு வரவேண்டிய 7 விமானங்கள் ரத்து செய்யப்பட்டுள்ளதாகவும் தகவல்கள் வெளியாகியுள்ளன. பனிமூட்டத்தால் பள்ளிகளுக்கு விடுமுறைகள் அறிவிக்கப்பட்டுள்ளன. 50% பேர் மட்டுமே அலுவலக பணிக்கு வர வேண்டும் என சென்னை மாநில அரசு அறிவுறுத்தியுள்ளது. இத்துடன் செய்திகள் நிறைவடைகின்றன. அண்மை செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள BNC டைம்ஸ் சேனலுடன் இணைந்திருங்கள். நன்றி.